மனித மூளை பொதுவாகவே அமைதியான இடங்கள்ல இருக்கும்போது நம்மளை சுற்றி கேட்குற சத்தங்களை பெரிய கற்பனையாக மாற்றி அங்கே ஏதோ இருக்கிறதா நம்மளை நம்ப வைக்கும். ஒருவேளை அந்த கற்பனைகள் உண்மையாக இருந்தால் எல்லாம் உங்க கருணை, எல்லாம் உங்க கருணை. ஐயா பெரிய அதிர்ஷ்டசாலி. எல்லாம் உங்க கருணை கருணை. கவனிக்கிட்டீங்களா நான் அதிகமா கேட்கிறேன். ஒரே 1 லட்சம் ரூபாய் தான். ஒன்லி 1 லேக். இவ்வளவுதானா? 1 லட்சம் தானா? கிடையாதுடா. இது வேற. எல்லாருமே வந்து உட்காந்துருக்கா. நீ தூணுகிட்ட வந்து நாய் மாதிரி நின்று பாக்குறேன். ஏன் பாக்குறேன்? அவன் யாருன்னு கேட்கறான். தாயாருன்னு சொல்றதுக்கு எவ்வளவு வெக்கமா இருக்கு தெரியுமா? எனக்கு தாயாருன்னு சொல்ல வெக்கமா இருக்கு. அப்படி சொல்றது உன்ன தாயாருன்னு அட்லீஸ்ட் ஒரு கவனம் தச்சு போட்டுட்டு வரியா? வாய் சொல்லலாம், பரவாயில்ல. என்ன நாங்க ஃபாரின்ல படிச்சது, நீங்க தான் கவனம் போடணும். வேற யார் போடுவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். யாராவது வந்து கேட்டா மோகன் மேல தூங்குறான், மோகன் படிச்சுக்கிட்டு இருக்கான்னு பேரை சொல்றேன். அசிங்கமா தெரியல? கல்யாண விஷயமா ஏற்பாடு செய்திருக்கிறேன். எனக்கு கல்யாணம் எதை பத்தி நீ பேசக்கூடாது சொல்லி வச்சுட்டேன். எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஃபேர் கேர்ள் இந்தியாவிலேயே கிடையாது. எனக்கு நல்லா தெரியும். வேற எங்க பாத்துருக்கிற? பிரான்ஸ்ல ஒரு கிளப்ல இருக்கவளை ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான் மேரேஜ் பண்ண போறேன். எனக்கு தமிழ்நாட்டு போல் தேவையில்லை. எப்படி ஒவ்வொருத்தர் மூச்சுக்கும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா என் மூச்சு என்ன ஆகுறது? கல்யாணமா தெரியல உனக்கு? வேற எங்க பாத்துருக்கிற? பிரான்ஸ்ல ஒரு கிளப்ல இருக்கவளை ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான் மேரேஜ் பண்ண போறேன். எனக்கு தமிழ்நாட்டு போல் தேவையில்லை. இப்படி ஒவ்வொருத்தர் மூச்சுக்கும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா என் மூச்சு என்ன ஆகுறது? கல்யாணம்
ஏண்டா மோகன் மேல தூங்குறான், மோகன் படிச்சுக்கிட்டு இருக்கான்னு பேரை சொல்ற, அசிங்கமா தெரியல?